சேலம் கரூர் அகல ரயில்பாதை திட்டத்திற்காக 2012ஆம் ஆண்டு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீடு தொகை வழங்காததால் சேலம் மாவட்ட 2வது கூடுதல் நீதிமன்ற உத்தரவின் பேரில் நீதிமன்ற அமீனாக்கள் 6 பேர் பாதிக்கப்பட்டவர்களுடன் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தளவாடங்களை ஜப்தி செய்ய வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள 11 அரசு பொறியியல் கல்லூரிகளில் ஆய்வகங்களை அமைக்க 12,30,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். இதில் சேலம் அரசு பொறியியல் கல்லூரிக்கு 1,31,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் எந்திரவியல் ஆய்வகம் அமைய உள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள VN பாளையத்தை சேர்ந்தவர் கோவிந்தராஜ். இவர் வீட்டில் இருந்த 4 பவுன் தங்க நகை மற்றும் 1,00,000 பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து அவரது மருமகள் வனிதா கூறும்போது, துணி வெளுத்து சம்பாதித்த பணத்தில் வாங்கிய நகை மற்றும் ரூபாய் 1,00,000 பணத்தை திருடி சென்றுள்ளனர். போலீசார் கண்டுபிடித்து தர வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். சேலத்தில் இன்று நடைபெற்ற பொறியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பொறியாளர் சங்க கூட்டமைப்பின் தலைவர் விஜயபானு பேசுகையில், கல்குவாரி உரிமையாளர்கள் திடீரென ஜல்லி மணல் விலையை உயர்த்துகின்றனர். ஒரு யூனிட்டுக்கு 1000 ரூபாய் வரை உயர்த்தியதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் வீடு மற்றும் கட்டிடங்கள் கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சமுதாயத்தில் கட்டிடம் ஒப்பந்ததாரர்கள் மேலும் எங்களை போன்ற சிவில் பொறியாளர்கள் அனைவரும் பழைய விலையில் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு ஒரு வீடு கட்டுவது, கட்டிடங்கள் கட்டுவது போன்ற சேலம் வருவாய்த்துறை சார்பில் கூடுதல் கோட்ட கலால் அலுவலர் சுமதி தலைமையில் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் மற்றும் பேலூர் பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் மதுபானம் மற்றும் கள்ளச்சாராயம் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து கரகாட்டம், ஒயிலாட்டம், பாடல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் மூலம் இன்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சேலம் மாநகரம் மற்றும் சுற்றுவட்டாரங்களில் நள்ளிரவு முதல் மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக தமிழகத்தில் 20 மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் சேலம் மாவட்டத்திற்கு விடுமுறை அளிக்கப்படவில்லை. இதனால் காலையில் பள்ளி மாணவிகள் பள்ளிக்கு சென்றனர். தாமதமாகவே சேலம் மாவட்டத்திற்கு விடுமுறை அளிக்கப்பட்டதால் பள்ளியிலிருந்து வீடு திரும்பவும் மாணவர்களால் முடியாமல் மழையில் நனைந்தவாறே வீடு திரும்பினர். சில பள்ளிகளில் அறிவிப்பு வருவதற்கு முன்பே பள்ளிகள் திறக்கப்பட்டதால் மதியம் வரை பள்ளி செயல்பட்டது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக சேலம் மாவட்டம் முழுவதும் அதிகாலையிலிருந்து மழைப்பொழிவு ஏற்பட்டு உள்ளது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் போக்குவரத்தும் பாதிப்பு. இன்று அதிகாலை முதல் மழை பொழிந்து வருவதால் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மழை நீர் தேங்கியது. தேங்கிய மழை நீரை ஊழியர்கள் மின் மோட்டார் வைத்து அகற்றி வருகின்றனர். வாக்காளர் சிறப்பு சுருக்கமுறை திருத்த முகாமில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கல் மற்றும் திருத்தம் தொடர்பாக பெறப்பட்ட மனுக்கள் மீது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் பகுதியில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான பிருந்தாதேவி நேரில் சென்று கள ஆய்வு செய்தார். நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் மாவட்ட தலைமை ரஜினி ரசிகர் மன்றம் சார்பில் மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ரசிகர் மன்ற அலுவலகத்தில் ரஜினி நட்பணி மன்றத்தினர், ரசிகர்கள் ஆகியோர் ஒன்று கூடி கேக் வெட்டியும் நடிகர் ரஜினிகாந்துக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறியும் மகிழ்ந்தனர். ஆத்தூர் அருகே கொத்தம்பாடி பகுதியில் தமிழக அரசு உத்தரவின்படி மக்கள் சந்திப்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இன்று நடைபெற இருந்தது. இந்நிலையில் கனமழையின் காரணமாக மக்கள் சந்திப்பு திட்டம் முகாம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது. இதனால் முகாமிற்கு அமைக்கப்பட்ட மேடை பந்தல் தீவிரமாக அகற்றப்பட்டு வருகின்றன.